Hello. Any topic how to reduce eye strain during online classes. So in the past few months because of Corona, எல்லாருமே வந்து probably we are stuck at home and நிறைய பேர் work from home இருக்கும் and of course the children are attending online classes. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன் கிளாஸஸில் தான் இருப்பாங்க. ஸோ ஐ தாட் திஸ் டாபிக் would be more useful. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண் வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். when we are constantly subjecting it to டிஸ்பிளேஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஒரு ஃபோன் ஸ்க்ரீன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாட் கேன் ஹேப்பன் டு யுவர் ஐ. ஸோ ஒன் இஸ் அகாமடேஷன் ஸ்பாசம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம மசில்ஸ் வந்து நியர் விஷனே ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிறதுலே வந்து பார்த்து பழகிடும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து தூரம் ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி ஆஃப் விஷன் வந்து வராது, அந்த ஃபோக்கஸிங் வந்து இருக்காது. ஸோ பக்கத்தில் பார்த்து திடீர்னு அந்த சைல்டு வந்து தூர பார்வை வந்து ட்ரை பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது அது சரியாக வராது. ஸோ அது தூர பார்வை சரியாக இருக்காது. இப்போ பக்கத்தில் பார்க்கறது நல்லா தெரியும், திடீர்னு இந்த தூரத்தில் பார்க்கும்போது பிளர்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக ஃபோக்கஸ் வரும். அதுதான் அகாமடேஷன் ஸ்பாசம் அப்படின்றது. ஐக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் வந்து டைட் ஆகிடும். ஸோ அண்ட் இட் ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் நியர், தூரத்துக்கு சரியாக இருக்காது. தட் இஸ் ஒன் ரீசன் அண்ட் தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஸோ another ஒன் இஸ் மயோப்பியா. மயோப்பியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், தூரத்தில் இருக்கிறது சரியாக தெரியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக அந்த ஐ மசில்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்குன்னா தூர பார்வை சரியாக டெவலப் ஆகாது. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி பேட் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஏன்னா வந்து இந்த வயசில் தான் உங்களுக்கு அந்த பிரெயின் டு ஐ கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூர பார்வை கம்மி ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் யுவர் சைல்ட் கிராசஸ் 10 years of age, கிளாஸஸ் போட்டால் கூட பார்வை சரியாக இருக்காது. திஸ் இஸ் அ கண்டிஷன் கால்ட் ஆம்பிளியோபியா ஆர் லேசி ஐ. ஸோ இந்த அளவுக்கு வர விட்டுறாதீங்க. முன்னாடியே இஃப் யுவர் சைல்ட் ஹேஸ் அ ப்ராப்ளம் ஒரு ரிஃப்ராக்டிவ் எரர் லைக் மயோப்பியா முன்னாடியே கரெக்ட் பண்ணிடணும். ஸோ தூர பார்வை சரியாக இல்லை அப்படின்னா வந்து கிளாஸஸ் போட்டுருங்க. அண்ட் என்ன காரணமோ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் யூஸ்னால தான் வருதுன்னா வெறும் கிளாஸஸ் போட்டால் பத்தாது. ஸோ அந்த ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் யூஸை ரெகுலேட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் another problem that can happen with your eye. So one is accommodation spasm, second is myopia, இன்னொன்று வந்து கண் டயர்ட் ஆகும், தட் இஸ் ஐ ஃபெட்டிக். ஸோ கண்ணை சுற்றி கொஞ்சம் ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் there will be some pain also, mild pain inside your eye or on one particular side of your head or full தலையுமே கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐ மசில் ஃபெட்டிக். ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த லைட் வந்து கண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஐ ஃபெட்டிக் இருக்க தான் செய்யும். அண்ட் another one, fourth problem is dry eyes. ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம், ட்ரை ஐஸ், இது நிறைய பேர் இருக்குது. பட் பேசிக்கலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஓப்பனிங் ஆஃப் தி ஐஸ், சரியாக பிளிங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற கண்ணீர் அவர் டியர்ஸ் வந்து இவாப்ரேட் ஆகும். ஸோ ட்ரை ஐஸ் வந்து வந்துடும். ஸோ ட்ரை ஐஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்கும், ஸ்க்ரீனை பார்க்கும்போது கண்ணு பூசும். ஸோ யூ கேன்ட் லுக் அட் த ஸ்க்ரீன் ஃபார் லாங் டைம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மோஸ்ட்லி வாட் யூ நீட் இஸ் குட் ரெஸ்ட். ஸோ அது பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி ட்ரை ஐஸ் சரியாயிடும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூ நீட் டியர் சப்ஸ்டிடியூட் ஐ ட்ராப்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கும். ப்ளீஸ் விசிட் யுவர் ஐ டாக்டர் அண்ட் கெட் இட் கரெக்டட் அட் தி ஏர்லியஸ்ட். வி டிஸ்கஸ்ட் அபவுட் what can happen to your eyes. இது வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா I'll just go through a few simple methods. So the first thing is try to use a slightly bigger screen and regulate the distance. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எப்படி வச்சுக்கிறாங்க. ஸோ திஸ் சார்ட் ஆஃப் distance is very bad. இவ்வளோ பக்கத்தில் வச்சு பண்ணும்போது உங்கள் ஐ மசில்ஸ் டெஃபினட்டாக ரொம்ப வீக் ஆகிடும் அண்ட் தூர பார்வை ரொம்ப மோசமாகும். ஸோ ரெகுலேட் த டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து ஃபோன் ரொம்ப சின்னதாக இருக்குது, சரியாக தெரியலன்னா மேபி யூ கேன் யூஸ் அ டேப்லெட் ஆர் யூ கேன் யூஸ் அ பிசி. லேப்டாப் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஐ டோன்ட் அட்வைஸ் பிகாஸ் ஏன்னா அந்த ஹைட் வந்து மாறும். லேப் வந்து இப்படி கீழே வச்சு யூஸ் பண்ணுவீங்க, ஹைட் சரியாக இருக்காது. ஸோ ஐ உடைய ஹைட்டுக்கு வரணும்னா யூ ஹாவ் டு யூஸ் அ பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் இஸ் பிசி ஆர் யூ கேன் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த டேபிள் அண்ட் யூஸ் அ டேப்லெட். அதுவும் ஃபைன். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். எந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த கையளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ டேப்லெட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை டு மெயின்டைன் தட் 1 arm distance. ஸோ அது பண்ணிங்கனாவே மோஸ்ட் ஆஃப் தி ஐ ஸ்ட்ரெயின் ப்ராப்ளம் வில் கோ அவே. அண்ட் இதுதான் வந்து டிபெண்டிங் ஆன் த சைஸ் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஸ்க்ரீன்.
இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா அந்த லைட்டிங் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராஸ்ட் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஓகே நம்ம லைட் கண்ணுக்குள்ளே அவ்வளோ போகல ஸோ வில் பி சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தட் இஸ் அலோன் நாட் இனஃப். ஸோ என்னன்னா வந்து இந்த டிஸ்பிளேல லைட்டாக கான்ட்ராஸ்ட் ஏற்றணும், பிரைட்னஸ் கம்மி பண்ணணும். ஸோ போத் ஆர் எசென்ஷியல். அண்ட் ட்ரை டு இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த ஃபோன் ஆல்சோ. தட் வில் ஹெல்ப் யூ டு see better. And another thing, not just the lighting of the screen, third point வந்து லைட்டிங் சரௌண்டிங் என்வாயன்மெண்ட். நம்ம அதை எப்பயுமே நம்ம மறந்துடும். ஸோ சரௌண்டிங் என்வாயன்மெண்ட் வந்து பிரைட்டாக இருக்கும்போது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் அதோட டிம்மாக வச்சுக்கலாம். இட் ஷுட் நாட் பி ஸ்டார் கான்ட்ராஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இருட்டாக இருக்கிற ரூமில் பிரைட்டான கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது. ஸோ இருட்டாக இருக்கிற ரூமில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பிரைட்னஸும் கம்மி பண்ணணும். அதே மாதிரி வெளிச்சத்தில் போகும்போது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பிரைட்னஸை லைட்டை ஏற்றணும். ஸோ அந்த கார்லேஷன் இருக்கணும் பிட்வீன் த brightness of the screen and the surrounding brightness. So adjust the lighting of your room accordingly. So அதை மட்டும் பார்த்துக்கோங்க. And please தயவு செய்து do not use your phone or your system in the dark. That is the worst thing you can do. Okay. And வேற என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? One is positioning, another is lighting, of course third is or fourth is exposure. So நம்ம exposure time வந்து ரெகுலேட் பண்ணணும். There is a simple rule called 20-20-20. ஸோ இதில் வந்து ரெஸ்ட் எவ்ரி 20 minutes ஃபார் 20 seconds ஆர் லுக் அட் அன் ஆப்ஜெக்ட் 20 feet அவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 20 seconds வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கல் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ட்ரை டு மேக் தட் அட்லீஸ்ட் 1 or 2 minutes. ஸோ எவ்ரி 20 minutes யூ நீட் அ பிரேக் ஆஃப் 1 or 2 minutes. அந்த பிரேக்கில் யூ கேன் ஐதர் க்ளோஸ் யர் ஐஸ் ஆர் ஏதாவது ஒரு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை கொஞ்சம் நேரம் பாருங்கள், அல்லது ஸ்க்ரீன்லேருந்து ஏஞ்சிட்டு போயிட்டு ஒரு 1 minute கழிச்சு திருப்பி வந்து உட்காந்துக்கோங்க. அதாவது சின்ன வேலை ஏதாவது இருந்தால் யூ கேன் ஃபினிஷ் இட் அண்ட் கம். சில்ட்ரனுக்கும் இந்த ரூல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எதாக இருந்தாலுமே 1 hour 2 hours தொடர்ந்து உட்காரக்கூடாது. மினிமம் 20 minutes ஒருக்க கண்ணுக்கு பிரேக் டெஃபினட்டாக தேவை. அந்த சைல்டு வந்து அந்த 20 minute பிரேக்கில் வந்து உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறதோ கேம்ஸ் ஆடுறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. மேக் ஷுர் தட் த சைல்டு ஆர் த ஸ்டூடெண்ட் கெட்ஸ் ரெஸ்ட் எவ்ரி 20 minutes. ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு அந்த ஐயோடைய ட்ரைனஸ் சரியாயிடும். அட் த சேம் டைம் கண்ணுக்குள்ளே வர லைட் ரேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ஐயோடைய மசில்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து சரியாயிடும். ஸோ ஃபோக்கஸிங் வந்து பெட்டர் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும் when you take rest every 20 minutes. ரொம்ப சிம்பிளான ரூல், பட் many of us don't follow it. இது பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள், பவர் வந்து நல்லா ரெகுலேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். And another thing that you can do if you're already having dry eyes, use tear substitute eye drops. அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா tear substitute eye drops யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பப்போ teach your child or your student to blink. அப்பப்போ கிளாஸ் அப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ blink பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வீடியோ கேம்ஸ் சொல்ல தேவையே இல்லை. சைல்டு உங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு சைல்டு வந்து முன்னாடியே உங்களுக்கு கேம்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கேம்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்காது. அண்ட் இட் இஸ் வெரி குட். ப்ளீஸ் டு நாட் அலோவ் தம் டு ப்ளே வீடியோ கேம்ஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் பயங்கரமாக இருக்கும். உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க ஸ்க்ரீன்லேருந்து. இந்த மாதிரி சமயத்தில் ப்ளீஸ் டு நாட் அலோவ் தம் டு ப்ளே வீடியோ கேம்ஸ். அண்ட் another important point, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல்ஸு, வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோனில் படிக்க விடாதீங்க. ஸோ எவ்வளோ மெட்டீரியல் இருந்தாலும் பரவாயில்ல, பிரிண்ட் அவுட் எடுங்க, மேக் இட் ஆன் பேப்பர். அதுவுமே வந்து படிக்கும்போது அந்த 20 minute ரூல் ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி 20 minutes பிரேக் வேணும். 1 or 2 minutes பிரேக் எடுத்து படிக்கணும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் ஆன், ஸ்லீப் அண்ட் டயட். இது நிறைய டாக்டர்ஸ் சொல்லவே மாட்டாங்க இதை பற்றி, பட் போத் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்லீப் ஷுட் பி அட்லீஸ்ட் 6 to 7 hours மினிமம். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் 6 to 7 hours ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த டைமில் உங்களுக்கு கண்ணுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், மெமரி பவரும் பெட்டர் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஸ்லீப் வெல். அண்ட் டயட்டை பொறுத்த வரைக்கும் யூ நீட் லாட் ஆஃப் வாட்டர், ரைட்? ஸோ கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறதுனால யூ நீட் லாட் ஆஃப் வாட்டர். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வி கைண்ட் ஆஃப் டென் டு ஃபர்கெட். அது பண்ணாதீங்க. ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈட் அ டயட் விச் இஸ் ரிச் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. And take multivitamin capsules because of corona epidemic. Vitamin C, vitamin D லாம் ரொம்ப தேவை. So take your vitamins regularly and minerals regularly, like minerals like zinc. So இந்த மாதிரி tablets and supplements ரெகுலராக எடுங்க. அண்ட் டேப்லெட்ஸ் மட்டும் பார்த்தாது, யூ நீட் டு இன்டகிரேட் தீஸ் ஃபுட்ஸ் இன் யோர் டயட். டயட்லேயும் கரெக்டான நியூட்ரிஷன் இருக்கிற டயட்டை எடுங்க. இந்த மாதிரி ஸ்நாக் ஃபுட்ஸு, இந்த பிஸ்கெட்ஸு, முறுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதில் ட்ரை டு டேக் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்.
ஓகே, ஆல் தீஸ் ஆர் கனெக்டட். கண்ணுனா வந்து வெறும் வந்து கண்ணாடி போட்டுட்டோ ரெஸ்ட் எடுத்தாலும் பத்தாது. எவ்ரி திங் இஸ் கனெக்டட். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு அட்ஜஸ்ட் த பிசி ஆர் யுவர் ஃபோன். டோன்ட் ஃபர்கெட் டு டேக் ரெஸ்ட். டோன்ட் ஃபர்கெட் டு ஈட் அண்ட் ட்ரிங்க் வெல். ஓகே, இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் பவர், கிளாஸஸ் போடுறது இல்லை அப்படின்னா உடனே போய் செக் பண்ணி பவர் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கி கிளாஸஸ் போட ஆரம்பிங்க. அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா யூ ப்ராபப்ளி ஆல்ரெடி ஹேவ் பவர் அண்ட் யூ டோன்ட் நோ இட். போய் உங்கள் சைல்டோ உங்கள் ஸ்டூடெண்ட்டையோ உடனே செக் பண்ணணும். அண்ட் கெட் பவர் ப்ரெஸ்கிரைப்ட் அண்ட் பை யுவர் கிளாஸஸ் அட் தி ஏர்லியஸ்ட். ஏன்னா அது கிளாஸஸ் போடாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் ரியலி பேட். அண்ட் ஃப்யூச்சரில் யூ மே ஹேவ் டு வேர் வெரி திக் கிளாஸஸ். அந்த அளவுக்கு போக விட்றாதீங்க. முன்னாடியே பார்த்துட்டு correct your vision and preserve it. Also, there is another rumor that's popular among the eye segment that blue coated lenses will reduce eye strain. அதுக்கு ஸ்டடி கண்டக்ட் ஆகி அந்த ஃபேக்டே டிஸ்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ there is no point in having blue coated or blue tinted lenses to reflect the blue light. ஸோ அந்த மாதிரி லைட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ஒன்றும் பெரிய யூஸ் இல்லைன்ட்டு ஸ்டடியிலே வந்துருச்சு. But what you can do for your children and for your students is use anti-reflective coating for your glasses. இது வந்து இந்த மாதிரி கோட்டிங் யூஸ் பண்ணும்போது லைட் ரேஸ் வந்து அந்த லென்ஸோடைய சர்ஃபேஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளேர் அண்ட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இமேஜிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் கிளேர் இன் ஜென்ரல். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.